ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படி இருக்கும்? பெண்களுக்கான ஒரு சிறப்பான வருடம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜான்ல இருந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் எண்டு கார்டு இல்லாம அப்படியே பைபாஸ்லயே அப்படியே பயணிக்கிறோம். நிறைய வலிவேதனை, நிறைய கடன் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்திற்காக வாங்கினேன், நான் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து ஒரு சிலர் ஏமாந்துட்டேன் இப்படின்னு இருக்கவங்க ஓடி 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 ஒவ்வொரு உறவுகளுக்கு 11 அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல குரு வந்து உச்சமாகும் பொழுது நீங்க மருத்துவம் செய்யாமலேயே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசையால் இப்பொழுது வந்து நீங்க ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு, நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும், ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா, உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா, எனக்கு இன்னும் வந்து 35-40 வயது ஆகுது, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை, ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, எனக்கு வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த 2026 உங்களுக்கான பொற்காலமே. ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படி இருக்கும்? பெண்களுக்கான ஒரு சிறப்பான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கனவுகளோடு காத்திருக்கும் ரிஷபம் அப்படின்னு. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்பவர்களுக்கு வாழ்வின் புதிய தொடக்கம் ஆரம்பம்னு சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்யுங்க. உங்கள் வாழ்வில் அடுத்த வினாடியே அற்புத மாற்றங்கள் நிகழும். ரிஷபத்திற்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜான்ல இருந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் எண்டு கார்டு இல்லாமல் அப்படியே பைபாஸ்லேயே அப்படியே பயணிக்கிற மாதிரி ரொம்ப அருமையான பலங்கள்னு சொல்லலாம். நிறைய வந்து ரிஷபம் காத்து கொண்டிருந்தது. குடும்ப பொறுப்பு, அதே போல் வெளி வேலை பொறுப்பு, அதே போல் உறவுகள் ஒவ்வொருவரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு, வீட்டில் வெளியில் அலுவலகத்தில் எல்லாத்துக்கும் நான் தாமா பதில் சொல்கிறேன், எனக்கான ஒரு ஆதரவு சப்போர்ட் இல்லை அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த சகோதரிகளுக்கு இந்த வருடம் உங்களுக்கான வருடம் சொல்லலாம். நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எதில் வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எதில் வந்து உங்களுக்கான ஒரு லைம்லைட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் வந்து நீங்கள் சிறப்பாக பயணிக்க போகிறீங்க. உங்கள் கணவரோட சேர்ந்து நீங்கள் இயங்கும்பொழுது, இல்லை உங்கள் கணவர் உங்களுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் தராரு, இல்லை நீ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார்னா உடனே வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லாமல் நீங்கள் அவரோடு கைகோத்து இணைந்து செயல்படும் பொழுது ரிஷபம் ரிஸ்க் எடுக்காமல் அற்புதமான பலன்களை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முதல்ல வந்து உங்களுக்கு தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல மைக்ரேஷன், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, அரசியல் துறை, அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய, உங்கள் பேர் 4 பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மீடியா துறையில் இருக்கிறீங்க, கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு அவார்டு, உங்களுக்கான ஒரு புதிய அக்ரிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சைன் பண்ணுவதெல்லாம் ரொம்ப அருமையாக தெரியாக இருக்கும். அவார்ட்ஸ்லாம் வாங்கி குவித்தவண்ணா இருப்பீங்க. நிற்க நேரம் இருக்காது, காலை சக்கரம் கட்டிட்டு ஓட வேண்டியதாக இருக்கும். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு உதவிக்கரம் இல்லைன்னா இப்போ அந்த உதவிக்கரம் உங்களை வந்து சிறப்பாக அரவணைத்து கொள்ளுன்னு சொல்லலாம். பெண்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், உங்கள் பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு சிறப்பான முதலீடு செய்து கொள்வது, உங்களுக்கான நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, உங்களுக்கான ஒரு புதிய துவக்கம் ஆரம்பம் இதெல்லாம் வந்து ஏற்படுவது, உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. நான் 2ல் குரு இருக்கும்போது கூட நிறைய வந்து ஒரு கடன் பிரச்சனை, ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அனுபவித்துட்டு இருந்தேன், எந்த ஒரு நல்ல ஒரு சைனையும் நான் பார்க்கலன்றவங்களுக்கெல்லாம் 3ல் இந்த ஜூன் 2க்கு அப்புறம் வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து முன்னேற்ற குருவாக இருந்து உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் உத்வேகமான பலனை அளிக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். உச்ச குரு அவர் கொடுக்க போறாரு. எப்பேற்பட்ட பலன்களை, நீங்கள் எதிர்பார்க்காத பலன்களை அதிரடி திருப்பமாக கொடுக்க போகிறார். நிறைய கஷ்டம்,
நிறைய வலிவேதனை, நிறைய கடன் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்திற்காக வாங்கினேன், நான் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து ஒரு சிலர் ஏமாந்துட்டேன், இப்படின்னு இருக்கவங்க ஓடி 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 ஒவ்வொரு உறவுகளுக்கும் செய்கிறேன், எனக்கான நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு மனம் நம்பிக் கொண்டிருந்த என் சகோதரிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உறவுகளில், வெளியிடங்களில், தொழில் செய்யும் இடங்களில், உங்கள் அக்கம் பக்கம் சரௌண்டிங்ஸில் உங்களுக்கான புகழ் மலையில் நனையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. நீங்கள் இஷ்டப்பட்ட பொருட்களை எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறு ஈடேறக்கூடிய காலம். உங்களுக்கு நல்லா ஒரு புத்திர பாக்கியம், நல்ல கணவன் மனைவி உறவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போவது, இது வரைக்கும் பிரிந்திருந்தீங்கன்னா ஒன்று கூடுவது, இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து அடுத்த திருமணத்திற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோமா வீட்டில் எப்போ சொல்லி சம்மதம் வாங்கிறது அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி கனிவாக அந்த சம்மதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு நடக்கவிருக்கிற ஒவ்வொரு செயலும் தங்கம் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு, வைரமும் வாங்கி சேர்த்துக்கொள்ளலாம். அதெல்லாம் உங்கள் சௌரியத்தை பொறுத்து கம்மலாவோ மூக்குத்தியாவோ ஒட்டியானமாவோ தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். வீடு வண்டி வாகன யோகம், உங்கள் பேரில் வீடு அமைவது, இல்லை வீட்டில் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் செஞ்சு ரொம்ப சிறப்பாக ஒரு புதுமனை புகு விழா இது வரைக்கும் நின்று போயிருந்த காரியங்கள் எல்லாம் நடப்பது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது. பெண்கள்லாம் இது வரைக்கும் ஒரு புத்திர பாக்கியம் இல்லாமா, ரொம்ப நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, எனக்கான ஒரு தாய்மை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற என் சகோதரிகளுக்கு 3ஆம் இடம் தான் பெண்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். குழந்தை பிறப்பிற்கு 5க்கு 11 அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல குரு உச்சமாகும் பொழுது நீங்கள் மருத்துவம் செய்யாமலேயே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசையால் இப்பொழுது நீங்கள் தாய்மை அடையக்கூடிய அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு அருமையான பலன்கள். ஒரு 10 போட்டிங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு 5 கூடுதலாக நடக்கக்கூடியது. எல்லாத்துலேயுமே கிரீன் டிக் போட்டுக்கலாம். அப்போ தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, கடன் சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, ஆரோக்கியம் மேம்படுவது. இந்த காலகட்டத்தில் தசாபுத்திலாம் சிறப்புலன்னா ஒரு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, ஒரு தண்ணி சம்மந்தப்பட்டது, உணவு, நீர், காற்று, இதெல்லாம் ஒரு ஹைஜீனிக்காக பார்த்து கொண்டா போதும். பெரிதளவில் உங்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. நாளில் கேது இருந்தாலும் தாயின் உடல் ஆரோக்கியம், தாய் வழி உறவுகளில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தாயை எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் விரைவாக நிறைவேறிடுன்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு அம்மா, அப்பா எல்லாமே தெய்வமே தாய் தான். அந்த தாயை கவனிக்க தாயிடம் ஆசீர்வாதம் வாங்க ரிஷபம் வெற்றி கொடி கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு இந்த காலகட்டம் அனைத்து வகையிலுமே மாணவர்கள்லாம் அவங்க படிக்கிற கல்வி நிறுவனத்துக்கும் அவங்களுக்குமே பெருமை சேர்க்கும் வகையில் நல்ல ஒரு போர்டு எக்ஸாம்ஸு, அதே போல் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டாக இருந்தாலும், இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் அவங்களுடைய நல்ல மதிப்பெண்களை பெற்று அவங்க ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியை பெறுவது. அவங்க பட்ட கஷ்டம்லாம் இருக்கே, நல்ல எஃபர்ட் போடுவாங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இந்த 10 நாளில் படித்து பதவி வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல், அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா ஒரு எம்எல்ஏ போஸ்ட்லேருந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுல, இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற வார்டு கவுன்சிலேருந்து ஒரு பதவியை ஏற்று நீங்கள் பொது தொண்டுக்கு இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொது தொண்டுகள் 4 பேருக்கு நல்லது செய்ய ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பலன்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை ஒரு மரத்தாலாக வச்சுக்கோங்க. ஒரு வேலை, ஒரு கருங்காலி வேலோ, இல்லை ஒரு சொல்லுவோம் இல்லையா அந்த எருக்கம் பிள்ளையார், அந்த மாதிரி வைத்து நீங்கள் வழிபடுவது, அந்த சிலையை தொட்டு வணங்கிட்டு போகும்போது மரத்தாலான ஒரு தெய்வம், உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு செய்யும்போது உங்களுக்கான நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமர்ந்திருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய அம்பாளை வணங்க வேண்டும். நீங்கள் திருமையச்சூர் லலிதாம்பிகை அம்மனை ஞாயிறுதோறும் சென்று வழிபடும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், அருள், ஆக்கம் அதிவேகமாக உங்களுக்கு அனைத்தும் அட்டகாசமாய் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்நாளில் அடுத்தடுத்த ஒரு உயர்நிலையையும் சிறப்பான ஒரு செயல்பாடையும் கண்ணுக்கு முன்னாடி நடப்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம். கோயிலுக்கு போக முடியல, எப்போ நேரம் கிடைக்குதோ போங்க. அப்படி இல்லைன்னாலும் அம்பாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வணங்கி வருவது, 3 நெய் தீபங்கள் ஏற்றி வெள்ளிக்கிழமை தோறும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளி கொலுசு, ஒரு ஏதாவது காரியம் நடக்கணும்னா வேண்டிக்கோங்க, அம்பாளுக்கு வாங்கி கொடுங்க. பெண்கள் இது வரைக்கும் கொலுசுலாம் அணியலைன்னா வாங்கி இந்த காலகட்டம் அணிந்து கொள்ளுங்க. உங்களுக்கான மிகச்சிறப்பான பலன்கள். அந்த கொலுசு சத்தம், கையில் கண்ணாடி வளையல், இதெல்லாம் ஒரு மங்களகரமான பொருள். இதெல்லாம் கேட்க கேட்க இல்லங்களில் உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மியின் கடாட்சம் அவ்வளவு சிறப்பாக அருள் பாலிக்கும்.
ரிஷபராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதகங்களை துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.